கணக்கியல் என்றால் என்ன? இ. விளையாட்டு. பி. நிதி பரிவர்த்தனைகளை பதிவு செய்யும் முறை. சி. மருத்துவம். டி. விவசாயம். சரியான பதில் பி. நிதி பரிவர்த்தனைகளை பதிவு செய்யும் முறை. 2. ஒரு நிறுவனத்தின் சொத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? A. Assets. B. Liabilities. C. Capital. D. Expenses. சரியான பதில் A. Assets. 3. பணம் வங்கியில் செலுத்தப்படும்போது எந்த கணக்கு வரவு பெறும்? A. Cash account. B. Bank account. C. Sales account. D. Purchase account. சரியான பதில் B. Bank account. 4வது கேள்வி, கணக்கியல் சமன்பாடு எது? A. Assets equal to capital plus liabilities. B. Assets equal to income plus expense. Sales equal to purchase plus profit. D. Capital equal to sales minus purchase. சரியான பதில் A. Assets equal to capital plus liabilities. 5. வாங்கிய பொருட்களின் கணக்கு எது? A. Sales account. B. Purchase account. C. Cash account. D. Bank account. சரியான பதில் B. Purchase account. 6. விற்பனை கணக்கு எந்த வகையைச் சேர்ந்தது? சொத்து கணக்கு. B. வருமான கணக்கு. C. பொறுப்பு கணக்கு. D. தனிப்பட்ட கணக்கு. சரியான பதில் B. வருமான கணக்கு. 7. ஜர்னல் என்பது என்ன? A. முதல் பதிவு புத்தகம். B. இறுதி கணக்கு. C. இருப்பு நிலை அறிக்கை. D. வங்கி கணக்கு. சரியான பதில் A. முதல் பதிவு புத்தகம். 8. ட்ரையல் பேலன்ஸின் முக்கிய நோக்கம் என்ன? A. லாபம் கணக்கிடுதல். B. கணக்கு பிழைகளை கண்டறிதல். C. விற்பனை பதிவு. D. பணம் எண்ணுதல். சரியான பதில் B. கணக்கு பிழைகளை கண்டறிதல். 9. டிப்ரிசியேஷன் என்பது என்ன? A. சொத்தின் மதிப்பு உயர்வு. B. சொத்தின் மதிப்பு குறைவு. C. வருமான உயர்வு. D. கடன் உயர்வு. சரியான பதில் B. சொத்தின் மதிப்பு குறைவு. 10. பேலன்ஸ் ஷீட் எதை காட்டுகிறது? A. லாபம் மட்டும். B. நஷ்டம் மட்டும். C. ஒரு குறிப்பிட்ட நாளில் நிறுவனத்தின் நிதி நிலை. D. விற்பனை மட்டும். சரியான பதில் C. ஒரு குறிப்பிட்ட நாளில் நிறுவனத்தின் நிதி நிலை. D. விற்பனை மட்டும்.